14/11/1984 தமிழ்நாட்டில் நிர்வாக நலனுக்காக பல வருவாய் கிராமங்களாக பிரிக்கப்பட்டிருந்த நிலையில் அரசிற்கு வருவாய் ஏற்படுத்தவும் நிலப்பதிவேடுகளை பராமரிப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட பணிதான் கிராம நிர்வாக அலுவலர்கள் பணி. 1984 கிராம நிர்வாக அலுவலர் பணி உருவாக்கப்பட்ட போது அன்றைய காலகட்டத்தில் வருவாய் நிர்வாகத்தின் மிக முக்கிய தூண்களாக இருந்த கிராம நிர்வாக அலுவலர்களுடைய பணியானது அரசின் நலத்திட்டங்களை மிகச்சரியாக மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்காகவும் அரசின் பிரதான வருவாயான நிலவரிகளை வசூலிப்பதற்காகவும் நிர்வாக திறமை வாய்ந்த நபர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்பதற்காக அப்போதைய பணிச்சூழலுக்கு ஏற்ப அன்றைய காலகட்டத்தில் அதிகபட்சமான கல்வித் தகுதியாக இருந்த 10ஆம் வகுப்பு கல்வித் தகுதியை நிர்ணயம் செய்து கிராம நிர்வாக அலுவலர் பணியிடம் உருவாக்கப்பட்டது. இவர்களது பணியானது கிராமத்தின் நிலப்பதிவேடுகளை பராமரிப்பது, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பது, பொதுமக்களின் குறைகளை சரி செய்வதற்கு முகாம்கள் நடத்துவது என நிர்வாக ரீதியான பணிகளையும், அரசு இயந்திரம் சிறப்புட இயங்கிட நிலவரிகளை வசூலித்து அரசின் கஜானாக்களில் செலுத்துவது, பொதுமக்களுக்கு சான்றுகள் வழங்குவது, பயிர் சாகுபடி பற்றிய புள்ளிவிவரங்களை தொகுத்து அரசிற்கு வழங்குவது என சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி அரசின் மிக முக்கிய தூணாக செயல்பட்டு வந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் பணியானது காலச்சூழலுக்கு ஏற்ப பல்வேறு துறைகள் உருவாக்கப்பட்டு புதிய பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டனர். இப்படி உருவாக்கப்பட்ட புதிய பணிகள் அனைத்தும் காலத்திற்கு ஏற்ப அவர்களின் கல்வித் தகுதியானது பட்டப்படிப்பாக நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆனால் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மட்டும் கல்வித் தகுதியை மாற்றம் செய்யப்படாமல் இன்று வரை 10ஆம் வகுப்பு என்ற நிலையிலேயே நீடிக்கிறது. பல்வேறு துறைகள் உருவாக்கம் செய்யப்பட்ட போதும் அரசின் முக்கிய பணிகள் கிராம நிர்வாக அலுவலர்களே செய்து வரும் நிலையில் எந்த துறையை சார்ந்த ஒரு திட்டம் அரசு கொண்டு வரும் போதும் கிராம நிர்வாக அலுவலர்கள் பணி இல்லாமல் அந்த திட்டம் சிறப்பாக செய்து முடித்திருக்க முடியாது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இப்படி இருக்கும் வேளையில் கிராம நிர்வாக அலுவலர்கள் பணி உருவாக்கம் செய்யப்பட்டு சுமார் 30 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் பல்வேறு பணிக்கான கல்வித் தகுதிகள் மாற்றம் செய்யப்பட்ட போதும் கிராம நிர்வாக அலுவலர்களின் கல்வித் தகுதியில் எந்த மாற்றமும் இல்லை. மாறாக பணி அமைப்பு நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறது. முன்னொரு காலத்தில் பயிராய்வு செய்தல், நிலவரி வசூலித்தல், சான்று வழங்குதல், பிறப்பு இறப்பு பதிவு செய்தல், பேரிடர் பணிகள், சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது, புதையல்களை கண்டறிந்தால் பாதுகாப்பது, அரசின் பொது சொத்துக்களை பாதுகாப்பது, ஆதரவற்றவர்களுக்கு அரசின் உதவித்தொகை வழங்குவது, அசாதாரண நேரங்களில் முன்கள பணியாளர்களாக பணி செய்வது, அரசு நிலங்களில் ஆக்கிரமிப்பு நடைபெறாமல் தடுப்பது, தேர்தல் பணிகள், இப்படி சுமார் 40 விதமான பணிகளை நேரம் காலமின்றி செய்யும் முழுநேர பணியாளர்களாக பணியமர்த்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்களின் பணியானது தற்போது முழுவதும் கணினிமயமாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் நிலவரி செலுத்துவதற்கும், பிறப்பு மற்றும் இறப்பு சான்று வழங்குவதற்கும், பொதுமக்களுக்கு தேவையான சாதி சான்று, வருமான சான்று, இருப்பிடச் சான்று, வாரிசு சான்று போன்ற பல்வேறு சான்று வழங்குவதற்கும், பட்டாமாறுதல் செய்வதற்கும், உட்பிரிவு பணிகள் மேற்கொள்வதற்கும், சிறுபாசன கணக்கெடுப்பு, நீர்நிலை கணக்கெடுப்பு போன்ற கணக்கெடுப்பிற்கும், நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு விவசாயிகளின் விவரங்களை உறுதி செய்வதற்கும், நலவாரிய திட்டங்களில் விண்ணப்பித்துள்ள விண்ணப்பதாரர்களை சரிபார்த்து அங்கீகரிப்பதற்கும், உரிமைத்தொகை மற்றும் உதவித்தொகை வழங்க பரிசீலனை செய்வதற்கும், வேளாண்மை கணக்கெடுப்பு செய்வது போன்ற பல்வேறு பணியானது தற்பொழுது பயிராய்வு வரை கணினிமயமாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மேலே கூறிய அனைத்து பணிகளும் முற்றிலும் கணினியை பற்றிய புரிதல் இருந்தால் மட்டுமே செய்ய முடியும் எனவும், அதற்கென தனி வலைதளங்கள் உருவாக்கப்பட்டு அதில் பணிபுரிந்து வரும் வேளையில் கிராம நிர்வாக அலுவலர்களின் பணியானது கணினி சார்ந்த படிப்பு முடித்திருந்தால் மட்டுமே பணி செய்ய முடியும் என்ற நிலையில் கிராம நிர்வாக அலுவலர்கள் 10ஆம் வகுப்பு கல்வி நிலையிலேயே தொழில்நுட்ப பணிகளை செய்து வருகிறார்கள் என்பது வியப்படைய வைக்கிறது. பேரிடர் மேலாண்மை பணி முதல் தேர்தல் கால பணி வரை இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு பணிபார்க்கும் அலுவலகம் கூட சரிவர மறுசீரமைப்பு பணி செய்யாமல் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையிலேயே உள்ளன. ஏறத்தாழ 40 முதல் 50% பெண்கள் பணியமர்த்தப்பட்டு பணிபுரிந்து வரும் நிலையில் 90% அலுவலகத்தில் கழிப்பறை வசதி இல்லாமல் இருப்பது கிராம நிர்வாக அலுவலர்கள் மட்டும் புறக்கணிக்கப்படுகிறார்களா என்ற அச்சத்தை உருவாக்குகிறது. மேலும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மட்டும் பதவி உயர்வு என்பதும் எட்டாக்கனியாகவே உள்ளது.
10 ஆண்டு பணியில் இருந்தாலும் கூட பதவி உயர்வில் செல்ல இயலாத நிலையிலேயே தொடர்கிறது. காரணம், முதுநிலையை நிர்ணயம் செய்தல், பதவி உயர்வில் 30% மட்டுமே கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு ஒதுக்கீடு செய்தல் போன்ற குளறுபடிகளால் பதவி உயர்வும் சாத்தியமில்லாமல் உள்ளது. இதற்கு மாற்றாக 10 ஆண்டுகள் முடித்தவர்கள், 20 ஆண்டு முடித்தவர்கள் என பிரித்து அவர்களுக்கு தேர்வு நிலை, சிறப்பு நிலை என்ற அந்தஸ்தில் பணியமர்த்தினால் அவர்களது உழைப்பிற்கேற்ப அந்தஸ்து கிடைக்கும் என்பதில் ஆச்சரியமில்லை. அதோடு மட்டுமல்லாமல் கிராம நிர்வாக அலுவலர்கள் முற்றிலும் வலைதளங்களில் பணி செய்வது காலத்தின் கட்டாயம் என்பதால் கல்வித் தகுதியை பட்டப்படிப்பாக மாற்றம் செய்வது என்பது அவசியமானதாக உள்ளது.